ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய நல்ல மாங்காய் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற மாங்காவை எடுத்துக்கோங்க. எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வேக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி கொதிச்சிருச்சு, மாங்காய் வேக ஆரம்பிக்க போகுது. சீக்கிரம் வெந்துடும். இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த அளவு தான் இருக்கணும், ரொம்ப வச்சிடாதீங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மாங்காய் வேகட்டும். இப்போ தான் கலர் மாறி வருது. இந்த சமயத்தில் ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூடவே மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகத்தை இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தட்ட வேண்டாம். இது கூடவே பூண்டுப்பல் ஒரு 7 பூண்டுப்பல் சேர்த்து அதையும் நல்லா தட்டி வச்சு எடுத்துக்கலாம். அதே மாங்காய் வந்துட்டுருக்கு. பூண்டு மிளகு ஜீரகம் தட்டணும் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வெந்து வரணும். மாங்காய் இன்னும் வேகணும். வெந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். மாங்காய் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே வெல்லத்தை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நல்லா இது மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லத்தை இந்த மாதிரி ஒடிச்சிக்கோங்க. மாங்காய் பாருங்கள் வெந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வற்றணும். மாங்காய் வேகட்டும். இப்போ தான் நிறம் மாறி இருக்குது. நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். கொட்டை மாங்காய் இன்னும் தோல் வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தெல்லாம் சேர்த்துக்கணும். அது கரைஞ்சிடும். இந்த தண்ணியும் இன்னும் கொஞ்சம் சுண்டிடும். தேவையான அளவு வெல்லத்தை சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். கொதி மேலே பற்றாமல் பார்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. இருங்க, நான் கலந்துட்டு காட்டுறேன். நல்லா கலந்து கொடுங்க. வெல்லம் கரைஞ்சி அந்த தண்ணியும் அதுவும் ஈக்குவல் ஆயிடும். இந்த சமயத்தில் சேர்த்து தான் மாங்காய் கூட சேர்த்து வேகுது. மாங்காய் வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லத்தை சேர்க்கணும். இல்லைன்னா அப்புறம் மாங்காய் வேகாத போயிடும். இதுக்கு மேலே வந்ததுன்னா உடஞ்சிரும் மாங்காய். நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் நேரம். வெள்ளெல்லாம் கரையிட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரணும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடும். இல்லை கொதி மேலே பட்டுரும். ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நல்லா கொதித்து கெட்டியாச்சுன்னு ஆறிச்சுன்னா கெட்டியாயிரும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ரெசிபி, நீங்களும் செஞ்சு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். தனியாகவும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்த்து மிளகோட காரம் எல்லாமே பூண்டு சேர்த்துருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தாளிப்பு தேவை இருக்குது. நம்ம தாளிச்சிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம். வானிலையில் ஆயில் சேர்ந்து சூடாகிட்டுருக்கு. இப்போ கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க.
இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. சூடான மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.